வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 12ஆம் தேதி 6ஆம் மாதம் 2015ஆம் ஆண்டு புதிய நாள் பிறந்திருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் சந்தோஷமான ஒரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகளுக்கு எங்களுடைய அவதானத்தை செலுத்துவோம். 5 இலங்கை மீனவர்களும் இந்திய அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கடற்றொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சர்வதேச சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஆங் சாங் சூகி அந்த நாட்டு ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். 5 இலங்கை மீனவர்களும் அவர்களின் 6 ட்ரோலர் படகுகளும் இந்திய அதிகாரிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக கடற்றொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த மீனவர்கள் சென்னையில் கைது செய்யப்பட்டதாக கடற்றொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் லால்டி சில்வா தெரிவித்தார். இதேவேளை 25 இந்திய மீனவர்கள் மற்றும் அவர்களின் 37 ட்ரோலர் படகுகள் இலங்கை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாகவும் கடற்றொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் தெரிவித்தார். இலங்கை மீனவர்களை விடுவிப்பது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்றொழில் திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கழனியில் அமைந்துள்ள விஷ்ணு மகா தேவாலய ரந்தோலி பிரேரா நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த பிரேரா கழனி விஷ்ணு மகா தேவாலய நிர்வாகத்தினால் ஒவ்வொரு வருடமும் முன்னெடுக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் மோவின் சில்வாவின் அனுசரணையில் 6 வீதிகளில் பிரேரா நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன நேற்றைய தினம் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலைக்கு விஜயம் செய்திருந்தார். வைத்தியசாலையின் பிரதான கட்டிட தொகுதி தொடர்பில் அவதானம் செலுத்துவதற்காக அமைச்சர் வைத்தியசாலைக்கு விஜயம் செய்திருந்தார். சர்வதேச சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. சிறுவர் தொழிலை எதிர்ப்போம் என்பதை இம்முறை சர்வதேச சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தின் துணைப்பொருளாக அமைந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்டு ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி சர்வதேச சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சிறுவர் தொழிலாளர் முறை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துவதே இந்த தினத்தின் கோட்பாடாகும். குறைவான சம்பளத்திற்கு சிறுவர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள முடியும் என்பதனால் தொழில் வழங்குநர்கள் அதிக அளவில் சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துகின்றனர். உலகம் முழுவதும் இன்று லட்சக்கணக்கான சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துகின்றமையானது அவர்களை உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் பாரிய பிரச்சினைகளுக்கு உட்படுத்துகிறது. அத்துடன் உலகில் உள்ள 51 விதமான தொழில்கள் சிறுவர்களின் வாழ்க்கைக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவை என அறிவிக்கப்பட்டுள்ளது. 14 வயதை பூர்த்தி செய்த பின்னரே சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்த முடியும் என சட்டம் கூறுகிறது. எனினும் இலங்கையில் 5 தொடக்கம் 14 வரையான வயதெல்லைக்கு உட்பட்ட 14.9% சிறுவர்கள் பல்வேறுபட்ட தொழில்களில் அமர்த்தப்பட்டுள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவிக்கின்றது. அபாயகரமான முறையில் சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருப்பார்களாயின் 1929 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கேட்டுக் கொண்டுள்ளது. இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்கள் தொடர்பான தகவல்கள் அடுத்து.
புறக்கோட்டை சந்தையில் இன்றைய நாளுக்கான பொருட்களின் கொள்வன விலை விவரம் தொடர்பான தகவல்கள் அடுத்து. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன். வணக்கம் சூரியகுமாரன். வணக்கம் ஜெஃப்ரி. இன்று இலங்கையின் தென் மேற்கு பிராந்தியங்களில் கூடுதலான மழை காணப்படும். அத்துடன் மேற்கு, சப்ரகமுவ, வடமேற்கு, மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை காணப்படும். பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் கிழக்கு ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். நாட்டிலும் சூழவுள்ள கடல் பிராந்தியங்களும் இடையிடையே சற்று காற்று பலமானதாக வீசும். முக்கியமாக மத்திய மலைப்பிரதேசத்தின் சரிவுகளில் இந்த காற்று காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் முதல் புத்தளம் காலியூடான அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியம் மழை காணப்படுவதுடன் பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் இலங்கை தீவு சுற்றுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்காலத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் முதல் காங்கேசன்துறை ஊடான திருகோணமலை வரையான கடல் பிராந்தியம் மற்றும் காலி முதல் அம்பாந்தோட்டை ஊடான பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்காலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் இடையிடையே சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். கொழும்பில் இடியுடன் கூடிய மழை பெய்ததை அவதானிக்கக்கூடிய இருந்தது காலை வேளையில். இந்த நிலை தொடருமா அல்லது தொடரும்? காரணம் என்னால் இலங்கையில் வளமையாக காணப்படுகின்ற பருவ காலங்களில் தற்போது நிலவிக் கொண்டிருக்கும் பருவகாலமானது தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலமாகும். இந்த தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலத்தின் போது இலங்கையின் தென்மேற்கு பருவ பகுதிகளில் முக்கியமாக கொழும்பு, கம்பகா, ரத்னபுரி போன்றது மற்றும் மத்திய மலைப்பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளில் இந்த தென்மேற்கு பருவப்பெயர்ச்சியின் காரணமாக மழை காணப்படும். இது மே மாதம் முதல் செப்டம்பர் வரைக்கும் இந்த காலப்பகுதி காணப்படுவதனால் தொடர்ந்து கொழும்பில் மழை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது கிடைத்த உள்நாட்டு செய்தி ஒன்று. வெள்ளபத்தை ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தீ பரவியுள்ளது. இந்த சம்பவம் இன்று அதிகாலை 5:30 அளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிடுகிறார். போலீஸ் அவசர அழைப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் தீ விபத்து தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை தீயை கட்டுப்படுத்துவதற்காக 4 தீ அணைப்பு வாகனங்களை சம்பவ இடத்திற்கு அனுப்பியுள்ளதாக கொழும்பு தீ அணைப்பு சேவைகள் திணைக்களம் குறிப்பிடுகிறது. தீயினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் இதுவரை பதிவாகவில்லை. இது தொடர்பான தகவல்களை நமது நியூஸ் பஸ்டின் செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் இன்றைய நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நமது மணித்தியால செய்திகள் 10:25 இடம்பெறும். வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ்.